கிமு 341 270 வாழ்ந்த எபிகூரஸ் அப்படிங்கிற பேர், அவருடைய பேர் எபிகூரஸ், அவரால் தொடங்கப்பட்டது. 341 270 கிமு. இதை என்ன சொல்லுவாங்க, த ரிலிஜன் ஆஃப் கார்டன் அப்படின்னா, இது பூங்காவின் மதம், பூங்காவின் மதம். இது என்ன ரிலிஜன் ஆஃப் கார்டன்? ஆனால் அங்கே போய் யார் வேணாலும் இருக்கலாம். இது நம்ம டைப்பில் சொல்லணும்னா கண்ட்ரி கிளப்பு, யார் வேணாலும் போய் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். என்ன அவங்க சொன்னாங்கன்னா, கடவுள் ஒருவேளை எல்லாத்தையும் முன்னாடி படைச்சிருக்கலாம், ஆனால் இப்போ அவருக்கும் இந்த படைக்கப்பட்டதுக்கு சம்மந்தம் கிடையாது. கடவுள் படைச்சிருக்கலாம், ஆனால் இப்போ சம்மந்தம் கிடையாது. அடுத்தது, எங்கும் எவ்விடத்திலும் இல்லை, நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடையாது, எங்கேயும் கிடையாது ஆண்டவர், இங்கே எங்கே இடத்துலையும் கிடையாது. அப்புறம் மனிதர்களை பற்றியும் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பற்றியும் கடவுளுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்களா? ரொம்ப ஏதாவது பிள்ளையை பார்த்து அப்படி எங்கேயா நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாராம். அக்கறை மட்டும் இல்லை, அதிகாரம் கிடையாது, ஆளுகையும் கிடையாது, அவர் கண்ட்ரோல்லே இல்லை. ஆமாம், அப்படி விசுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு பிரதான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும். அந்த சந்தோஷம் எப்படி வந்தாலும் சரி, ஒரு 4 பேரை அடித்தா தான் எனக்கு சந்தோஷம்னா அதுவும் செஞ்சுக்கோ. அதாவது உனக்கு சரீர பிரகாரமாக காரியங்களை செய்தால் தான் உனக்கு சந்தோஷமோ அப்படியும் செஞ்சுக்கோ, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். சுதந்திரம், இது சுது அந்தரம், சுதந்திரம் இல்லை, சுது அந்தரம், அந்தரத்தில் தொங்குறது தான். ஓகே, மனிதர்கள் மகிழ்ச்சி தான் பிரதானமானது. அது எப்படி வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் காணப்படுகிற யாவையும் அழிந்து போகும். எனவே இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாத. இந்த நீங்கள் பார்க்குங்களா, சரீரம் அது அழிஞ்சு போகும், இருக்கிற வரைக்கும் சரீரத்தை உபயோகித்து நீ சந்தோஷமாக இருந்துக்க. எபிகூரஸ். அதாவது இவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மகிட்ட இருக்கா? இல்லை, இவங்களுடைய ஸ்டோரியில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் தான் எடுத்துருக்காங்க. எதை எடுத்துக்கிறாங்க? இல்லை, இப்போ சரீரம் அழிஞ்சு போகும், சரீரம் அழிஞ்சு போகும். இல்லை, சரீரம் உபயோகம் இல்லாதது அப்படிங்கிறாங்க. அதாவது கடவுள் இந்த சரீரத்தை படைச்சாரு, அதுக்கப்புறம் விட்டுட்டாரு, அவ்வளோதான், எல்லாம் அழிந்து போகும். ஏன்னா மனுஷன் செய்யறது எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆமாம், இருந்திருக்கலாம் நிச்சயமாக. அடுத்ததாக அந்த சரீரம் அழிந்து போகிறதுனால நீ என்னதான் அந்த சரீரத்தை செஞ்சாலும் அது உன்னுடைய ஆத்மாவை ஒன்றுமே செய்யாது. ஆக சரீரத்தில் நீ ஒரு ஆளை கொலை பண்ணலாம், நீ விபச்சாரமும் பண்ணலாம், அதுதான் உனக்கு சந்தோஷம்னா செய்யலாம். ஏன்னா நீ சரீரத்தில் செய்கிறது ஆத்மாவை ஒரு நாளும் உன்னை தீட்டுப்படுத்தாது.